லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. துலாம் ராசி ரொம்ப நல்ல ராசிங்க. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கால்குலேஷன் எப்போதுமே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து வியாபாரம் ரொம்ப பிடிக்கும். இவங்களை சுற்றி ஒரு வியாபார கூட்டமும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்குது, உங்களுக்கு ராசியிலே வந்து உங்களுக்கு ராசியாவே சுக்கரன் இருக்காருங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் வந்து அவர் ராசி 8ஆம் அதிபதியாக வரனாலும் கொஞ்சம் பேராசை அதிகமாக வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏதாவது பெருசாக பண்ணி சாதிக்கணும் வெளியெலாம் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களோட லிமிட்டேஷன் பார்த்து நடந்துக்குங்க. 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன். ஸோ அது வந்து பாதகாதிபதி சூரியன் வந்து 2ல் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் அதிபதி புதனும் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா வந்து கூட கேது இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வழக்குகள் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்னொரு 1 மாதம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து ஆகணும். மற்றபடி 3ஆம் அதிபதி 4ல். ஸோ விற்க வேண்டிய வீடு விற்கும். ஸோ வாகனம் விற்று வேறு வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ல் வந்து பார்த்திங்கன்னா சனி குரு இருக்கிறனால வந்து இப்போ வீடு சம்மந்தமான விஷயம், சரி பழைய வீட்டை விற்றுட்டு புதிய வீடு வாங்குறது நல்ல வளர்ச்சிக்கான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ பெரிய மாற்றங்கள் பெரிய வளர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம், ஸோ அம்மாவுடைய சொத்துக்கள் ஏதாவது வரணும்னாலும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த 10வது வரை படிக்கிற பசங்களாம் வந்து சுமாராக படிச்சிருந்த பசங்க கூட சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதோடைய 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பசங்க வந்து சேட்டைகள் அதிகமாக பண்ணுவாங்க. கொஞ்சம் டென்ஷன் போட்டுக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து சின்ன இது. மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து தொழிலாளர்கள். ஸோ தொழிலாளர்கள்லாம் எப்படி இருக்கும்? ஸோ தொழிலாளர்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கும். நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள், பெரிய வருமானத்தை கொடுக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயந்தான். மற்றபடி வந்து கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே நம்ம நல்ல வளர்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் வந்து பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7. ஸோ 7ஆம் அதிபதியை வந்து 6ல் இருக்கனால வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வரனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு 10 நாள். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து ஆப்புங்கிறது வந்து வெளியிலேருந்து யாரும் வைக்க வேணாம். நீங்களே வந்து ஏதாச்சும் இடமா சொல்லி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதே நீங்கள் பெண்ணாகவே இருந்தால், இப்போ நீங்களே வந்து துலாம் ராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போகிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன்னா நம்ம நடவடிக்கையினால வந்து மற்றவங்க வந்து நம்மளை வந்து பழி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9. ஸோ 9ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கனால வந்து இப்போ நல்ல ஒரு வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் விலகணும்னா விநாயகரை வணங்கிக்க நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள், சொத்துக்கள், லாபங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸு உடனே கொடுக்க மாட்டேங்க, ஏதோ வளவலன்னு பேசி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரணும். கொஞ்சம் போராடித்தான் ஆகணும். என்ன தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல மாற்றத்தோட நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ தொழில் வந்து நிறைய மாறுதல் பண்ணுவீங்க. சாதாரணமாக இருந்த தொழில் கூட பெருசாக பிளான் பண்ணி பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து லாபங்கள். ஸோ நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து இந்த இல்லீகல் பர்பஸில் வேலை பார்க்குறவங்க, அந்த இல்லீகலாக வந்து ஏதாவது வியாபாரம் பண்ணான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குங்க. ஸோ இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம் பார்ப்போம். 8ஆம் தேதி இன்னைக்கு அஷ்டமி இன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. ஸோ காலபைரவர் வந்து பகைவர்களை தகத்தெறிவார். மற்றபடி 11ஆம் தேதி இன்னைக்கு ஏகாதேசி அன்னைக்கு வயிற்றுக்கு லீவ் விட்டு பெருமாள் நினைங்க. அந்த சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரி வியாதி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த விரதெல்லாம் இருக்காதிங்க. 12ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம். நம்ம அப்பா தாத்தா இவங்கெல்லாம் செஞ்ச பாவத்தை நம்ம வந்து தொலைக்கணும், நம்ம தோஷங்கள்லாம் விலகணும். பிரதோஷம் அன்னைக்கு ஒரு தேனோ பாலோ விபூதியோ பன்னீரோ வில்வமோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க கோயிலில். ஸோ நான் ஆஃபீஸ் போகிறேங்கனாலும் காலையிலே வாங்கி கொடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களது தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். கண்டிப்பாக பிரதோஷ பூஜையில் கலந்துக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல வந்து ஓம் மகாலட்சுமி மனசுக்குள்ளே வந்து அந்த மகாலட்சுமியை கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.